ராஜேஸ்வரி பிரியா. இப்போ என்னன்னா காங்கிரஸ் ஒரு 3 மாசமாவே அவங்க குழுவை போட்டுட்டு பேச கூப்பிடுங்க சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களும் இப்போதைக்கு பேசினா பஞ்சாயத்து வெடிச்சிருன்னு திமுக இன்னும் குழு போடாமல் இருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு 4 நாள் குழு போட்டு தான் ஆகணும். இந்த சமயத்தில் இவ்வளோ நாளாக அமைதியாக இருந்த திருமாவளவன் இந்த சமயத்தில் வந்து காங்கிரஸ் பேசுறது சரிதான் அப்படின்னு சொல்றது திமுகவுக்கு அவர் என்ன செய்தியை சொல்ல வர்றாரு? அதாவது பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு நாள் தான் நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு நீங்க ஒரு குழு போடாம இருப்பீங்க? ஒரு எல்லை இருக்குல்ல. அதாவது காங்கிரஸ் எப்பவோ போட்டுட்டாங்க. ஆக்சுவலா போட வேண்டியது யாரு? திமுக தான். கூட்டணி சொல்லிட்டாங்களே 22ஆம் தேதிக்கு பிறகு அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு திமுக மீதான நம்பிக்கை இழப்பு ஏற்படுது. அந்த நம்பிக்கை இழப்பை வெளிப்படையாக வெளிப்படுத்த முடியாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் தேடிக்க தொடங்கிட்டாங்க. இவர்கள் இதற்கு முன்னால் நம்பிட்டு இருந்தப்பதான் காங்கிரஸ் வந்து விசிகாவுக்கும் விசிகா காங்கிரஸ்க்கும் எதிரெதிராக பேசிட்டு இருந்தாங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. ஆனா இப்ப என்ன சொல்றாருன்னா இப்ப பேசுறதுக்கு எவ்வளவோ இருக்கும்போது இந்த நேரத்துல காங்கிரஸோட உரிமை அது அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, சரி, இப்ப அவசியமே இல்ல. ஏன் அப்ப பேசி இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? அவர் சொன்ன மாதிரி எரியதுல எண்ணெய் ஊத்தணும்னா இல்ல வேணும்னே வேறு விதமான முடிவுகளுக்கு நகர தொடங்கி இருக்கோம் அப்படிங்கறத ஒரு இண்டிகேஷன் கொடுக்கறாங்க. திமுகவிற்கு ஒரு இண்டிகேட் பண்றாங்க. விசிக ஏதோ ஒரு ஐடியால இருக்காங்க. நிச்சயமாக ஏதோ ஒரு ஏன்னா நீங்க எல்லாம் சொன்னது மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கள் இங்க வந்து கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு பேசி முடிச்சிட்டாரு. அதன் பிறகு இது அவங்களோட உரிமை அப்படின்னு சொல்ற இடத்துல அவருக்கு எதிரான கருத்துக்கு ஆதரவு கொடுத்தா அதுக்கு பேரு போர்க்குரல் தான். சகோதரிக்காக சொல்றேன். ஆதரவாக பேசும்போது அதற்கு பெயர் தான் போர்க்குரல். போர்க்குரல்னா போருக்கு வா அப்படின்னு கூப்பிடுறது மட்டும் போர்க்குரல் இல்லை. அது மாதிரி அடுத்தடுத்து நகர்வுகள் வந்து இவங்களுக்கு எதிராகவே அமையும் அப்படிங்கிறது தான் எங்களை போன்றவரோட கருத்தா இருக்கு. திமுக தான் எல்லா கூட்டணி கட்சிகளையும் நம்பி இருக்கு. இவங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. 5000 ரூபாய் போட்டுட்டா வந்து கூட்டணி கட்சியெல்லாம் அமைதியாயிடுவாங்க, 5000 ரூபாய் பெண்களுக்கு போட்டுட்டா நம்ம வெற்றி பெற்றுடுவோம் அப்படிலாம் நினைச்சாங்க. ஆனா அது களத்துல எதிரொலிக்கல. பெண்கள் மிக தெளிவாக இருக்காங்க. கோடை காலம் இந்த ஆண்டு தான் வந்துச்சான்னு பெண்களே கேள்வி கேட்டு சரி இருந்தாலும் இது எங்க பணம் தான், மக்களோட வரி பணம் தான் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் கூட்டணி கட்சிகள் திரும்ப வந்து டிமாண்ட் பண்ண தொடங்குறத அவங்க குறைக்கவே இல்லை. எந்த கூட்டணி கட்சியுமே எனக்கு இரட்டை இலக்கத்தில் சீட்டு வேணும்னு கேட்குறவங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. எனக்கு இத்தனை சீட்டுகள் வேணும் கேட்டவங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. எனக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னவங்க அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 5000 ரூபாய் வேலை பார்க்கல, எதுவுமே பண்ணல. திமுகவிற்கு பிரஷர் இன்னும் அதிகமாயிட்டே போகுது. கூட்டணி கட்சிகளுடைய அழுத்தம் தான். கூட்டணி கட்சிகள் அவர்களை மிரட்டும் தோணியில இருக்காங்க. இன்னைக்கு வெளிப்படையா சொல்லணும்னா இன்னைக்கு கூட்டணி கட்சிகளுக்கு திமுக பயந்து கொண்டிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன் பயப்படணும்? அவங்க தான் நல்லாட்சி கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க, நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறோம்னு சொல்லிக்கிறாங்க, கூட்டணியோட இன்டாக்டா இருக்கிறோம்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க ஏன் பயப்படணும்? என்ன அவசியம் இருக்கு? பயப்படணும்னா தோல்வி பயம் தான். ஏற்கனவே ஆட்சி மேல எதிர்ப்பலை இருக்குல்ல. சட்ட ஒழுங்கு சீர்கேடு, போதைப் பொருள் புழக்கம், பெண்களுக்கு பாதுகாப்பு, இது மாதிரியான நிறைய விஷயங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். அப்ப இந்த ஆட்சியில் உள்ள எதிர்ப்பலை ஏற்கனவே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட்டணி கட்சிகளுமே அவரவர்களோட டிமாண்ட் அதிகமாக இருக்குது. சென்ற முறையை விட அதிகமான சீட்டுகளை கேட்குறாங்க. நம்ம எப்படி கொடுக்க போகிறோம்? இந்த இடம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஹெக்டிக் சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி என்ன பண்ணுறதுனே தெரியாத. இன்னொன்று அங்கே இருக்கவங்களுக்குள்ளேயே ஒரு யாருடைய இப்போ உதயநிதி அவர்களோட சப்போர்ட்டர்ஸ்க்கு கொடுக்குறதா, அங்கே ஒரு டீமா ஒரு பிரிவு இருக்குல்ல, சபரீசன் அவர் ஒரு பக்கம் இருக்காரு. வழக்கமா காங்கிரஸ்க்குள்ள தான் 1008 குழு இருக்கும், 1008 கேங் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். திமுகவுக்குள்ள இருக்குன்னு ஒட்டுமொத்த குடும்பமும் சொல்றேன். குடும்பமும் அவங்க கிச்சன் கேபினெட் வரைக்குமே இங்க எல்லாருடைய பங்களிப்புமே திமுகவுக்குள்ள இருக்கு. அதாவது எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இன்னைக்கு எங்க வந்து நிக்குது பாருங்க. திமுக காரங்களே வருத்தப்படணும். அப்ப இவர்களுடைய ஆதரவாளர்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்தாகணும். இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு இங்க உதயநிதி என்ன அப்படியே கேட்டுட்டு இருக்காராம். இப்ப இந்த சூழ்நிலைகள் எல்லாம் சமாளிப்பதற்கே முடியாம திக்கு தெரியாம இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில விசிகா திருமாவளவன் அண்ணன் அவர்கள் வந்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. இங்க கூட இருந்தோம்னா இது வேலைக்கு ஆகுமா ஆகாதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம். அதனால இப்ப நம்ம ஒரு ஸ்டாண்ட் பின்னாடி போய் இவங்களை எதிர்க்க தொடங்கிடுவோம்னு ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே, ஆனா எதிர்த்தா திமுகவுக்கு அது பிரச்சனையா இல்ல விசிகாவுக்கே பிரச்சனையா? திமுகவுக்கு தான் பிரச்சனை. எந்த கூட்டணி அவர்களை விட்டு போனாலுமே அது திமுகவுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. அதனால அவங்க நிச்சயமாக அவர்களுடைய வாக்கு வங்கியை தக்க வச்சுக்குவாங்க. ஏன்னா கூட்டணினால மட்டுமே வெற்றி பெற்ற ஒரு கட்சி அது திமுக தானே. அதனால எந்த கட்சி விலகுனாலுமே திமுகவுடைய தோல்விங்கிறது. ஒருவேளை திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியில வராங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு காங்கிரஸ் கொடுத்த அந்த 25 சீட் வந்து திமுகவுக்கோ இல்ல மத்த கூட்டணி கட்சிகளோட அதிகமா ஷேர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அப்ப நமக்கான சீட்டு
ஷேரிங் நிறைய இருக்கும் அப்படின்னு விசிகா யோசிக்கும்ல, அவங்க ஏன் இப்ப வெளியில வரணும்? இல்ல அந்த மாதிரி நீங்க சொல்றது மாதிரியான யோசனைகள் இருக்கலாம் நிச்சயமா இருக்கலாம். அது வந்து உள்ளுக்குள்ள தான் இருக்குமே தவிர நம்ம வெளிப்படையா இதுக்காக தான் பண்றாங்க நம்ம இல்ல. எனக்கு இன்னொரு சந்தேகம் நீங்க கேக்குறது அரசியல்ல பெரிய ஒரு எல்லாத்தனமும் இருக்குல்ல, இப்படி இருக்கு அப்படி இருக்கு, வளைவு தெளிவு சுழிவெல்லாம் இருக்கலாம். அதுல வந்து ஒரு வில்லத்தனமான ஒரு யோசனை தான் நீங்க சொல்றது. டோட்டலா யோசிச்சா இவங்க போயிட்டாங்கன்னா நமக்கு கேக்குற சீட்டு கிடைச்சிரும் அப்படிங்கிறது வரைக்கும் இல்ல. ஒருவேளை திமுகவே விசிகா கிட்ட சொல்லி காங்கிரஸ் இந்த மாதிரி எல்லாம் பேசி இன்னும் நல்லா எரியறதுல எண்ணெய் ஊத்தி அவங்களாகவே போக வச்சிருங்க அப்படின்னு ஏதோ ஒரு கேம் ஏதோ விளையாடுறாங்களோ, இல்ல அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? அது மாதிரியும் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக திமுக வந்து காங்கிரஸை வெளியில போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இல்ல. திமுகவுக்கு இல்ல. ஓகே, திமுகவுக்கு இல்ல. திமுக தான் இப்ப வந்து என்ன பண்றேன்னு தெரியாம அவங்களால வந்து இந்த கூட்டணியில இருந்து யாரு போனாலுமே அவங்களுக்கு பெரிய இழப்பு, மிகப்பெரிய இழப்பு. ஓகே, அவங்க தனிப்பட்ட முறையில இல்ல, அவங்க எல்லாருமே சார்ந்து தான் இருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியுடைய அந்த 4.5% போயிருச்சுன்னா ஒரு பிம்பம் கட்டமைச்சு வச்ச பிம்பம் கெட்டு போயிடும். பிம்பம் கெட்டு போயிடும். அந்த பிம்பம் வந்து உடையும் போதே எல்லா இடத்துலயும் நம்பிக்கை தன்மை குறையும். ஓகே, அதுல அவங்க மட்டும் வர மாட்டாங்க. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய டிமாண்டுமே வேற மாதிரி தான் இருக்கு. ஓகே, நடக்கக்கூடிய பிரச்சனை இன்னும் வெளிப்படையா இன்னும் பேச தொடங்கலையே தவிர அவர்களுக்குள்ளேயே நாங்க பேசுறோம். நிறைய பேர் சொல்றாங்க அங்க கட்சியில உண்மையான விசுவாசிகள்லாம் இருக்காங்கல்ல, அடிமட்ட தொண்டர்கள்லாம் திமுக மேல ஒரு நம்பிக்கை இல்ல எங்களுக்கு. ஏன் இவ்வளவு நாள் அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தாம இருக்காங்க. தேர்தலுக்கான ஒரு நேரமாவே இந்த குழு போடாததே திமுகவுடைய பயத்தினுடைய வெளிப்பாடாக எல்லாரும் பாக்குறாங்க. மொத்தமாக பயத்துடைய வெளிப்பாடு மட்டும்தான் எல்லாருமே வெளியில பேச தொடங்கிட்டாங்க. அதாவது எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் பார்க்கல, அவங்க புலம்ப தொடங்கிட்டாங்க. கூட்டணி கட்சிகளை புலம்ப விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு திமுக இருக்க இப்ப இந்த பேச்சு, இந்த போர்க்குரல் இல்ல, இன்னும் ஓரிரு நாட்கள்ல மிகப்பெரிய போர்க்குரல் எல்லாம் எழப்போற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வேற யார் இன்னும் போர்க்குரல் எழுப்ப போறாங்கன்னு அடுத்த ரவுண்ட்ல பேசலாம். இதே மாதிரியே திமுக கூட்டணியிலிருந்து ஒரு கட்சியும் திமுகவுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? அதான் நெல்லிக்காய் மூட்டையா இருக்கிறது இப்ப அப்படியே எல்லாம் அழுத்து விட்ட மாதிரி அப்படியே செதறி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. பார்க்கலாம். நிச்சயமாக அவர்கள் வெற்றி கூட்டணியா இருக்காங்க. அதனால ஆசைகள் எல்லாருக்கும் வாய்ப்பளிக்காம அழகா ஹேண்டில் பண்றாரு கூட்டணி கட்சி தலைவர்களை. இவர்கள் எல்லாம் விலகி போகிறதுக்கு காரணமே வெற்றிக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கு அப்படிங்கிறதுனால தான் திமுக கூட்டணி சிதறுவதற்கான வாய்ப்பு. எவ்வளவு அழகா மக்கள்கிட்ட போய் பேசி பாருங்க. நன்றி.